Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம Your Sky சீரிஸோட ஸ்பெஷல் எபிசோட்ஸ் மூவி டைப்ல பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கிறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப எபிசோட் 1ஓட ஸ்டார்டிங்ல டிராக் ஃபாக்காக ஹாட் அமெரிக்கானோ வாங்கிட்டு அவனை மீட் பண்றதுக்கு ஓடி வரான். அண்ட் இங்க ஃபாவும் டிராக்காக கொக்கோ வாங்கிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தென் ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்த ட்ரிங்க்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பில்டிங் குள்ள போறாங்க. கட் பண்ணா இங்க ஜாய்லி கிட்ட நான் டைப்பை மிஸ் பண்றேன்டா, அவன் இன்ஃபுளுசர் ஆகுற ஆசையில அவன் இன்னும் நோவு கூடயே சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இங்க பாருடா என்னோட ஃபேவரட் பேக்கரியில சேல் போயிட்டு இருக்குன்னு அவன் மொபைலை லீ கிட்ட காட்டி இப்போ யாரு என் கூட துணைக்கு வருவான்னு கேட்க இவனும் நீ வேணா சாகே சிக்ஸ் கிட்ட கேளு, இது அவனோட பர்த்டே மந்த் வேறுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஃபாவும் டிராக்கும் அங்க வராங்க. தென் ஒருத்தர் கொஞ்சிக்கிட்டு ஐ லவ் யூ சொல்லி பாய் சொல்லிட்டு ஃபா அங்க ரெண்டு கிளம்புறான். அதுக்கப்புறமா டிராக் ஜாய் பக்கத்துல வந்து உட்காந்துடும். இவன் அவனை பார்த்து இவங்க எவ்வளவு ஸ்வீட்டா ரொமான்டிக்கா நடந்துக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நீ இவனா என் கூட வருவான்னு நினைக்கிறேன்னு லீ கிட்ட சொல்றா. அப்புறம் இவங்க ஃபா ரொம்ப நல்லவனா இருக்கான்னு பேசிட்டு இருக்கிறப்ப என்னோட அண்ணன் என்ன மாதிரி தான் ஒரு கிரீன் பிளாகா இருப்பான்னு லீ சொன்னதும் அட மட்டவங்க சொல்லணும்டா, உனக்கு நீயே சொல்லிக்க கூடாதுன்னு ஜாய் சொல்றா. கட் பண்ணா இங்க ஃபா போயிட்டு இருக்கிறப்ப ரியாவும் ஹியாவும் அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. அப்ப ஃபா அவங்க கிட்ட டிராக்கோட பர்த்டே வருது, பட் எனக்கு என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு தெரியலன்னு சொல்ல ஹியா அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டான்னு சொல்லிட்டு மேட்சிங்கான ஷர்ட் ஆர் ஷூஸ் ஆர் பேண்ட்ஸ் ஆர் கிளாஸஸ்னு ஆப்ஷன் கொடுத்து இதுல இருந்து ஒன்னு சூஸ் பண்ணிடான்னு சொல்ல இவனும் நான் எடுக்க ஒன்ன மட்டும் செலக்ட் பண்ணணும், நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பேன்னு சொல்றான். அப்ப ரியாவும் இவன் சொல்றத கேட்டு நீ எதையாச்சும் வாங்கி கொடுத்து டிராக்க அன்கம்ஃபர்டபிளா ஆக்கிறாட. இந்த விஷயத்துக்கு நீ பேப் கிட்ட ஐடியா கேளுன்னு சொல்ல அகைன் ஹியா நீ உன் கையால கேக் செஞ்சு கொடுடான்னு ஐடியா கொடுக்குறான். அதை கேட்ட ரியோ அது சாப்பிடுற மாதிரி இருக்குமான்னு கலாய்க்க இவனும் நான் பண்ற கேக் சாப்பிடுற மாதிரி இருக்குமான்னு கேக்குறான். அதுக்கு ரியோவும் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு அவன் ஃப்ளோட்டிங்க ஸ்டார்ட் பண்ண ஃபா அதை பார்க்க முடியாம அங்க ரெண்டு கிளாஸ் ரூமுக்கு போயிடுறான். தென் இங்க இவன் இப்படி சோகமா வந்து உட்கார்றத பாட்டு ஏன்டா இப்படி இருக்குன்னு பேப் கேட்க இவனும் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், நான் டிராக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தரதுன்னு கேட்க பேபும் டாமோ இது ஒன்னும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது, அவனுக்கு என்ன வேணும்ன்றத அவன்கிட்டயே கேட்டுருன்னு சொல்ல பட் அப்போ அது சர்ப்ரைஸாவே இருக்காடேன்னு ஃபா சொல்றான். அப்ப ஹியா அவன் பின்னாடி இருந்து டென் நீ அதை இன்டெரக்டா கேளுன்னு சொன்னதும் இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு ஃபா டிராக்க பார்க்க போறதுக்கு ஏண்டிக்கிறான். அப்ப பேப் அவனை பிடிச்சி உட்கார வச்சு ப்ரொஃபசர் வந்துட்டாங்கடா, சோ நீ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா போன்னு சொல்றா. பட்பனா இப்ப கிளாஸ் முடிஞ்சதும் இவங்க நாலு பேரும் ஜாய் அண்ட் டைப்பை டார்கெட் பண்ணி இந்த இடத்துக்கு வராங்க. உங்களுக்கு 5 நிமிஷம் தானே டைம் இருக்கு, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வாங்கன்னு பேப் ஹியாவையும் ரியோவையும் கீழே அனுப்பிவிட இவங்க ஜாய் அண்ட் டைப் கிட்ட வந்து அவங்க முன்னாடி நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப டைப் என்ன திடீர்னு காட்டு இந்த பக்கம் வீசுதுன்னு கேட்க இவங்க ரெண்டு பேரும் நாங்க ஒரு லாட்டரி வின் பண்ணிருக்கோம், அதனாலதான் நாங்க இவ்வளவு ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு சமாளிக்கிறாங்க. அப்புறம் ஹியா இன்டைரக்டா கேக்குறேன்னு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பர்த்டே பார்ட்டி நடத்துற ஐடியா இருக்கான்னு உளறிற உடனே ரியோட கவர் அப் பண்ண ட்ரை பண்றான். அட பேவும் டாமும் மேல இருந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் மொத்தத்தையும் சொடப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கீழே வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஃபாவும் டிராக்கும் கூட அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு டிரா கேட்க ஜாயும் அதானே நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டுட்டு நீங்க ஏதாச்சும் உள்நோக்கத்தோட வந்தீங்களான்னு கேட்க பா உடனே டிராக் நான் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு அவனை அங்க ரெண்டு கூட்டிட்டு போயிடுறான். அண்ட் இவங்க நாலு பேரும் இந்தாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கன்னு ஜாய் அண்ட் டைப்பை டைவர்ட் பண்றாங்க. அப்ப டாம் நம்ம சினிமா போறதுக்கு டைம் ஆயிருச்சுலடான்னு சொல்லவும் ஆமாடா டைம் ஆயிருச்சே வா போலான்னு நாலு பேரும் அங்க ரெண்டு ஓடி போயிடுறாங்க. அண்ட் இவங்க பண்ணிட்டு போன டிராமாவை பார்த்து ஜாய்க்கும் டைப்புக்கும் இருந்த சந்தேகம் அதிகமாயிருது. அதனால இவளும் அவங்க என்ன மறைக்கிறாங்கன்றத நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு சொல்றா. அதே நேரத்துல இங்க நாலு பேரும் டிராக்கும் ஃபாவும் பேசிட்டு இருக்கிற இடத்துக்கு வராங்க. அண்ட் ஃபா அவங்களை பார்த்துட்டு டிரா கிட்ட உன்னோட பர்த்டேக்கு என்ன வேணும்னு ஓப்பனா கேட்டுடலான்னு நினைக்கிறான். பட் அவனால டைரக்டா கேட்க முடியல. கேக்குற மாதிரி வரான், அப்படியே டாபிக்க மாட்டிடுறான். இந்த மாதிரியே இவன் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்க இவங்க நாலு பேரும் இவன் இன்னைக்கு கேட்டு முடிக்க மாட்டான்னு அங்க ரெண்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க இங்க நின்னு பேசுறப்ப டாம் பேப் கிட்ட ஃபா இந்த விஷயத்துக்குலாம் சரிப்பட்டு வர மாட்டான், சோ நீ அவனுக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேட்க பேபும் சரியாட நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு டிராக் பேப்காக மில்க் கொண்டு வரான். அப்ப பேப் அவனை பிடிச்சி உட்கார வச்சு இன்னும் கொஞ்ச நாளையில எங்களோட அனிவர்சரி வருது, சோ நான் டாமுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், பட் என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல, சோ நீ எனக்கு ஒரு ஐடியா சொல்லுன்னு கேட்க டிராக்கும் எது அனிவர்சரியா, பட் கொஞ்ச நாள் முன்னாடி தானே நீங்க அதை செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கேட்க இவனும் இது நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கைப்பிடிச்சு நடந்த அனிவர்சரி தான் சொல்லி சமாளிக்கிறா. அதை கேட்ட டிராக்கும் ஃபிளவர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும், பலூன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல பேபாடு எல்லாத்தையும் உட்காந்து நோட் பண்ணிட்டு அடுத்த நாள் அந்த நோட்டை அவ ஃபா கிட்ட கொடுத்து அவன் முக்கியமா ஃபிளவர்ஸும் பலூன்ஸும் இருக்கணும்னு சொன்னான். அண்ட் அது கூட சேர்த்து எந்த சர்ப்ரைஸா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல ஃபா அதை கேட்டு டென் ஒரு ரெஸ்டாரண்ட்டை புக் பண்றேன்னு சொல்லிட்டு இதை பத்தி யாருக்கும் தெரிஞ்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜாய் அந்த வழியா வந்து அவங்க பேசுறத ஒட்டு கேட்டுறா. அண்ட் இவங்க அவளை பார்த்ததும் கண்டிப்பா இவ டிரா கிட்ட சொல்லிருவான்னு இவங்க 5 பேரும் ஜாய துரத்த ஆரம்பிக்க இவ அங்க ரெண்டு எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வந்துட்டு உடனே
உடனே டைப்புக்கு கால் பண்ணி டேய் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா, நீ இப்பவே ஸ்லைடு இருக்கிற ரூமுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு ஓடி போக இவங்க 5 பேரும் அவளை ஃபாலோ பண்ணி ஓடி வராங்க. தென் இவங்க பில்டிங் குள்ள வந்ததும் ஃபா டாம் அண்ட் பேப் கிட்ட நீங்க அந்த சைட்ல போங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க 2 பேரும் என் கூட வாங்கடான்னு 2 குரூப்பா பிரிஞ்சு போறாங்க. தென் இவங்க 3 பேரும் ஜாயை தேடி கண்டுபிடிச்சிட அந்த நேரத்துக்கு டைப்பும் அங்க வந்துடுறான். அப்ப இவங்க 3 பேரும் இது ஒரு சீக்ரெட் மிஷன், லீசிட யார்கிட்டயும் சொல்லிடாதுன்னு சொல்ல டைப்போ ஜாய் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறான். அதனால இவளும் ஃபா கிட்ட சாரி சொல்லிட்டு ஃபா டிராக்கோட பர்த்டே அன்னைக்கு அவனை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவன் அங்க 2 ஓடி போயிட டைப்பும் இதை நம்ம டிரா கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவனும் ஜாய் பின்னாடி ஓடி போறான். தென் இவங்க 3 பேரும் அவங்கள ஃபாலோ பண்ணி சுத்தி வளைச்சு புடிச்சிட டைப் அவன் பின்னாடி இருக்கிற ஸ்லைட்ல போய் குடிச்சிடுறான். அதுல ரியாவும் ஹியாவும் அவனை ஃபாலோ பண்ணி போக ஃபா ஸ்டெப்ஸ்ல ஓடிட்டு இருக்கிற ஜாயை ஃபாலோ பண்ணி எல்லாரும் கீழே வராங்க. அப்ப ரியாவும் ஹியாவும் டைப் மேல விழுந்து அவனை பிடிச்சிட ஜாய ஃபா டாம் அண்ட் பேப் 3 பேரும் சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல லீயும் கலாஜாயும் அங்க வந்து இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க லீ எங்களை காப்பாட்டுடா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு டைப் சொல்றான். அதுக்கு இவனும் என்ன விஷயம்டான்னு கேட்க ஜாய் அவங்க 2 பேர்கிட்டயும் ஃபாவோட பிளான பத்தி சொல்லிடுறா. கற்பனா இப்ப இவங்க எல்லாரும் கிளாஸ் ரூம்ல இருக்கிறப்ப ஃபா மட்டவங்க கிட்ட லீ இப்பதான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணான், அவன் அவங்க 2 பேர்கிட்டயும் பேசிட்டான். சோ இப்ப டிராக்கு இத பத்தி தெரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்றான். அதை கேட்டு பேபோ நல்ல வேலை இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்ல டாம் அங்க ப்ரொஃபசர் வரத பார்த்து அடுத்த பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவங்க ப்ரொஃபசர் கிட்ட அவங்களோட ப்ராஜெக்ட் ஐடியாஸ பத்தி சொல்ல அவங்க அதுல இருந்து ஒரு ப்ராஜெக்ட சூஸ் பண்ணி இத பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. தென் ஃபா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பர்த்டே பார்ட்டியில என்ன மாதிரி டெக்கரேஷன்ஸ் யூஸ் பண்ணலான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கான். கற்பனா நெக்ஸ்ட் டே டிராக் லீ அண்ட் கலாஜாய் கூட இருக்கிறப்ப சாகே செக்ஸி பண்ணி செலிபிரிட்டி ஆயிட்டடா, உன்னோட டாய ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிருக்காங்கடான்னு லீ சொல்லிட்டு இத நீ சேலுக்கு கொண்டு வான்னு சொல்ல டிராக்கும் எனக்கும் ஒரு பண்ணணும்னு ஆசைதான், பட் அதுக்கு நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல கலாஜாய் அடுக்கு இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்கள போய் பாருன்னு சொல்றான். அப்பதான் டிராக்கு அவனோட அப்பாவோட ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. தென் அன்னைக்கு நைட்டு இவன் சீரியஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவனோட அப்பா அவன் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு காலேஜ் எல்லாம் எப்படிடா போகுதுன்னு விசாரிச்சுட்டு உன்னோட பர்த்டேக்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்க இவனும் எனக்கு எதுவும் வேண்டாம்பா, நீங்க எல்லாரும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போடும்னு சொல்றான். அப்புறம் உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் வேணுமா, நான் செஞ்சு தரட்டுமான்னு கேட்க இவரும் ஏன் உன்னோட அம்மா என்ன பண்றாங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு டிராக்கும் அவங்க உங்க மேல கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு போய் சொல்ல அது தெரிஞ்சதும் இவரு என்னையவே நீ ஏமாற்றியாடான்னு கேட்டுட்டு அவனை கிச்சி கிச்சி மூட்டுறதுக்கு துரட்டுறாரு. இப்படி இவங்க விளையாடிட்டு இருக்கிற அதே நேரத்துல இங்க ஃபாவும் மற்றவங்களும் டெக்கரேஷன் ஒர்க்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டிராக் அவனுக்கு கால் பண்ணி உனக்கு எப்ப வேலை முடியும்னு கேட்க இவன் அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடியே லீ அவன் கிட்ட வந்து இந்த பிளவர்ஸ்னு ஆரம்பிக்க ஃபா உடனே டிராக் லைன்ல இருக்கான சிக்னல் காட்டிடுறான். அதனால லீயும் அவன் வாய போட்டிட லீ உன் கூடயா இருக்கான்னு டிராக் கேக்குறான். அதுக்கு ஃபாவும் ஆமா அவன் கலாஜாய் கூட பேசிட்டு இருக்கான், அதனாலதான் இப்படி கட்டிட்டு இருக்கான்னு சொல்லி சமாளிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் கூட பேலன்ஸ் இருக்கு, அது முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா லீ இவன் கிட்ட சாரிடா அது டிராக்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேல நம்ம பிளவர்ஸ வாங்கணுமா, இதுவே ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு ஹியாவும் ஆமா இதுக்கு மேல வாங்கினா இது பிளவர் ஷாப் ஆயிரும்னு சொல்றான். அதனால ஃபாவும் சரி இது வரைக்கும் போடும்னு சொல்லிடுறான். தென் கலாஜா இவன் கிட்ட வந்து நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க இவனும் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்புறான். அண்ட் ஃபா கலாஜாய் கிட்ட பேசினனால லீ பொசசிவ் ஆயிட்டு ஃபாவை முறைச்சிட்டு கலாஜாய் பக்கத்துல போய் நிக்கிறான். அப்புறம் டாம் ஃபா கிட்ட டேய் நீ பேப் கிட்ட டிராக்கை எப்ப இங்க கூட்டிட்டு வரணும்ன்ற பத்தி சொல்லிட்டியான்னு கேட்க ஃபா அதுக்கு நான் சொல்லிட்டேன்னு சொன்னதும் சரி இப்ப வந்து ஹெல்ப் பண்ணுன்னு டாம் அந்த ஃபிளவர் பேக ஃபா கிட்ட குடுக்கறான். கற்பனா இங்க டிராக் டிவி பாத்துட்டு இருக்கிறப்ப பேபா அவன் பக்கத்துல வந்து உட்கார்றா. அப்ப இவனும் அவளோட அவுட்ஃபிட்ட பாத்துட்டு நீ எங்கேயாச்சும் வெளியே போறியான்னு கேட்க இவனும் டாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போயிருக்கான், அவன் அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கான், அதனால நான் அவனை பிக்கப் பண்றதுக்கு போறேன்னு சொல்லிட்டு நீயும் என் கூட வரியாடான்னு கூப்பிட டிராக்கும் சரி வா போலான்னு எண்டிக்கிறான். அப்ப பேப் அவன் கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி நீ இந்த ட்ரெஸ்ஸோட எல்லாம் அங்க வர முடியாது, அது ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட், சோ நம்ம உள்ள போக வேண்டியதா இருக்கும், சோ நீ ட்ரெஸ் மாட்டிட்டு வான்னு அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு அங்க ரெண்டு கூட்டிட்டு போறா. தென் இவங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா டிராக்கு டவுட் வருது. அதனால இவன் பேப் கிட்ட எதுக்காக நீ என்ன முன்னாடி போக சொல்றன்னு கேட்க இவனும் எனக்கு சரியா இருக்குடா சோ நீ முன்னாடி போன்னு சொல்லிட்டு அவனை இந்த ரூம்குள்ள கூட்டிட்டு வந்துடுறா. தென் டிராக் இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்ப பேப் அவனை விட்டுட்டு சைட்ல ஓடி போயிடுறா. அதுக்கப்புறமா டிராக் அங்க ஃபா வச்சிருந்த புக்கேவா பார்க்க ஃபாவும் மற்றவங்களும் பர்த்டே சாங் பாடிட்டே அங்க வராங்க. தென் இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்ப பேப் பாய் சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா டிராக் ஃபா கிட்ட உன்னோட பர்த்டே கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு நீங்க ஸ்டே பண்றியான்னு கேட்க ஃபாவும் பட் என்கிட்ட நைட் ட்ரெஸ் இல்லையான்னு சொல்றான். அதுக்கு டிராக்கும் அது பரவாயில்ல பாட்டுக்கலான்னு அவனோட நைட் ட்ரெஸ் இவன் ஃபாக்கு கொடுக்கறான். அதுக்கப்புறமா 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்க போயிட இதோட எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. இப்ப எபிசோட் 2 ஸ்டார்டிங்ல டிராக் ரொம்ப யோசிச்சு டிராயிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்னடா கஷ்டமா இருக்கான்னு அவனோட அப்பா பின்னாடி உட்காந்து கேக்குறாரு. அப்ப டிராக்கும் பானு கட்டி அவரை பயமுறுத்திட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, இத ப்ரொடியூஸ் பண்ணி விட்டா எனக்கு காசு கிடைக்கும்னு சொல்ல இவரும் இதை எடுக்கடா நீ
பண்ணணும், உனக்கு எவ்வளவு வேணும்ன்றத சொல்லு, அதை நான் தரேன்னு சொல்ல டிராக்கோ நான் அதை என் காசுல தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க எனக்காக அங்கிள் வீட்டுக்கிட்ட மட்டும் பேசுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு இவரும் ஓகே சொல்லிட்டு சரி அது இருக்கட்டும், இப்போ எடுக்க உனக்கு பணம் தேவைப்படுதுன்னு கேட்க டிராக்கும் ஃபாவோட கிராஜுவேஷன் கிஃப்ட்டுக்காகன்னு சொன்னதும் இவரு டிராக்க ஓ கிஃப்ட் வாங்கி தர அளவுக்கு நீ பெரிய ஆள் ஐடியான்னு டீஸ் பண்ணிட்டு நீ ஃபாக்கு வாங்கி தரதா இருந்தா எனக்கு உன் அம்மாக்கு பேப்க்கு அப்புறம் உன் டாட்டாக்குன்னு எல்லாருக்கும் சேர்த்து வாங்கி கொடுன்னு விளையாட்டுக்கு சொல்ல இவனும் பட் என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையேன்னு சிரிச்சுட்டே சொல்றான். அதுக்கு இவரும் நீ இப்படி எல்லாம் தப்பிச்சிடலான்னு பாக்காத, ஒழுங்கா எங்களுக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுன்னு விளையாடிட்டு அவரு அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி டிராக்க பத்தி சொல்றாரு. கட் பண்ண அடுத்த நாள் காலேஜ்ல டிராக் லீ கிட்ட நான் என்னோட டாய செல் பண்ண போறேன்டா, இப்போ அதுக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு லீயும் டென் நீ ரிச் ஆனதுக்கு அப்புறமா என்ன மறந்துடாதடான்னு சொல்றான். அதுக்கு டிராக்கும் நான் மறக்க மாட்டேன்டான்னு சொல்ல இவனும் ஓகே நீ இதை அகைன் சொல்லு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு விளையாட்டுக்கு சொல்றான். அப்புறம் டிராக்கோ நான் இதுல இருந்து வர மணியை சேவ் பண்ணி ஃபாக்கு கிராஜுவேஷன் கிஃப்ட் வாங்கி தர போறேன், அவன் எனக்காக நிறைய பண்றான், சோ நானும் அவனுக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்ல சூப்பர்டா இதுல நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு லீ சொல்றான். கட் பண்ணா இப்ப ஃபாவும் டிராக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர அங்க டிராக் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நோவா பாக்குறான். தென் அவங்கள டிராக் ஃபாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு 4 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறாங்க. அண்ட் அதுல இன்னன்றவன் டிராக்க எக்ஸ்ட்ரா கேரோட கவனிக்க ட்ரை பண்ண ஃபா அதை நோட் பண்ணிட்டு அதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்றான். அப்புறம் லாஸ்டா இவன் டிராக் கிட்ட உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமாடான்னு கேட்க டிராக்கும் ஓகே சொல்லிட்டு 2 பேரும் அங்க 2 இன்ச்சு போறாங்க. அப்ப நான் நீ போலியானே ஃபாவை கேட்க அதுக்கு இவனும் எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லுவோம் சரின்னு அவன் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு இன்ச்சு போறான். தென் இங்க இன் டிராக் கிட்ட நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்டான்னு ஸ்டார்ட் பண்ணி எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குடான்னு ப்ரொபோஸ் பண்ண ஃபா அந்த சென்டென்ஸை மட்டும் கேட்டுட்டு அங்க 2 போயிடுறான். அதுக்கப்புறமா டிராக்கோ நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்ல இவனும் எனக்கு தெரியும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் ஜஸ்ட் என் மனசுல இருந்த விஷயத்த தான் சொன்னேன்னு சொல்லிடுறான். தென் இப்ப டிராக் ஃபா பக்கத்துல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறப்ப இன்னும் அவங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராங்க. அப்ப என் டிராக்க பார்த்து ஸ்மைல் பண்ண அத டிராக் கவனிக்கல, பட் ஃபா அதை பார்த்துட்டு இவன் ஏன் ஆளுடான்னு அதை ப்ரூவ் பண்ற மாதிரி இவன் டிராக் கிட்ட கியூட்டா நடந்துக்கிறான். கட் பண்ணா இப்ப ஃபா டிராக்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு அங்க 2 கிளம்புறப்ப டிராக் அவன் முன்னாடி வந்து நின்னுட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு சோ உள்ள வான்னு கூப்பிடுறான். தென் இவன் ஃபா கோவமா இருக்கிறத நோட் பண்ணி நீ ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்க இவனும் இன்னும் லவ் பண்றான்டான்னு கேக்குறான். அதுக்கு டிராக்கும் நீ நாங்க பேசினதை கேட்டியான்னு கேட்டுட்டு இவன் ஃபா அங்க 2 போனதுக்கு அப்புறமா நடந்த விஷயத்த சொல்லி இதுக்கப்புறம் உனக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நம்ம இதே மாதிரி அதை பேசி தீட்டுக்கலான்னு சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறமா ஃபாவோ எனக்கு ஜெலஸா இருந்ததுன்னு சொல்ல டிராக் அவனை கிஸ் பண்ணிட்டு நீ ஜெலஸா இருக்கிறப்ப ஹாட்டா இருக்கன்னு ஃப்ளோட் பண்ண ஃபாவோ ஹாப்பி ஆயிட்டு சரிவா உள்ள போலான்னு அவனை உள்ள கூட்டிட்டு போறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே லீ டிராக் கிட்ட நேற்று ஃபா ஜெலஸ் ஆனதா நான் கேள்விப்பட்டேன், அது என்ன மேட்டர்ன்றத சொல்லுன்னு கேட்க ஜாயும் டைப்பும் அதை விட்டு கேட்க வராங்க. அப்ப லீ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஒழுங்கா வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ல 2 பேரும் டிராக் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லுடான்னு கேக்குறாங்க. அதுக்கு டிராக்கும் நேற்று நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போனப்ப அங்க இன்னோவை மீட் பண்ணோம், அப்போ என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணட ஃபா கேட்டு ஜெலஸ் ஆயிட்டான். அப்புறம் நாங்க பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்ல டைப்போ ஃபா ஒரு கிரீன் பிளாகா இருக்கான், அவன் தான் என்னோட ஐடல்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜாயும் ஆமா எனக்கும் ஃபா மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்ல அதை கேட்ட டைப்போ யாரு உனக்கான ஜாய கலாய்க்கிறான். தென் இப்ப ஃபாவும் டிராக்கும் ஒன்னா நடந்து வரப்ப ஃபா அவன் கிட்ட அவனோட ஃபைனல் ப்ராஜெக்ட பத்தி சொல்றான். அதை கேட்டு டிராக்கும் உன்னால இதை நல்லா பண்ண முடியும்னு என்கரேஜ் பண்ணிட்டு உன்னோட மைண்ட காம் பண்றதுக்கு நாம ஒரே ட்ரிப் போலாம், அதை ஆர்கனைஸ் பண்ற வேலையை ஃபுல்லா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல ஃபாவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். கட் பண்ணா இங்க கலஜாய் போயிட்டு இருக்கிறப்ப அவன் முன்னாடி ஒரு பையன் வந்துட்டு நான் உனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்புனேன் ஆனா நீ அதுக்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு சரி உன்னோட போன் நம்பரை கொடுன்னு கேட்க லீ அங்க வந்து அவனை பாட்டு முறைச்சு இவன் என்னோட ஆள் தான்னு சிக்னல் காட்ட அந்த பையனும் சைலண்டா அங்க 2 போயிடுறான். அதுக்கப்புறமா லீ கலஜாய் கிட்ட நாம உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போலாமான்னு கேட்க இவனும் இன்னைக்கு என்னோட பர்த்டேன்றது உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். ஆனா லீ அதுக்கு பதில் சொல்லாம அவனை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வர இங்க வந்ததுக்கு அப்புறமா கலஜாய் அவன் கிட்ட சரி இப்ப சொல்லு உனக்கு எப்படி என்னோட பர்த்டே தெரியும்னு கேட்க லீயும் அது ஒரு சீக்ரெட்னு சொல்லிட்டு அவன் கலஜாய்க்காக ஸ்ட்ரிம்மா பீல் பண்ணி கொடுக்கறான். அப்ப கலஜாய் எதுக்குடா இவ்வளவு ஸ்ட்ரிம்மா பீல் பண்றேன்னு கேட்க இவனும் இப்போ உனக்கு 21 வயசு ஆகுறனால நான் உனக்கு 21 ஸ்ட்ரிம்மா பீல் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றான். அதை கேட்ட கலஜாய் ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கு இன்னொரு பர்த்டே கிஃப்ட் கொடுப்பியான்னு கேட்க லீயும் அது என்னன்றத மட்டும் சொல்லுன்னு கேக்குறான். அப்ப கலஜாய் இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், இதை நாம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போலாமான்னு கேட்க லீ அதை கேட்டு சந்தோஷத்துல ஃப்ரீஸ் ஆயிடுறான். அதனால கலாஜாயும் இது உனக்கு ஃபாஸ்டா தோணுச்சுன்னா நம்ம டாக்கிங் ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க லீயும் இந்த ஸ்டேஜுக்கு என் ஹார்ட் வெளியே வந்துரும் போலன்னு இவன் கலாஜாயோட கையெடுத்து அவ ஹார்ட் கிட்ட வச்சு அவனோட ஹார்ட் பீட்டை அவனை ஃபீல் பண்ண வைக்கிறான். தென் அன்னைக்கு நைட்டு டிராக் ஃபா கூட வீடியோ கால் பேசிட்டே எந்த இடத்துக்கு ட்ரிப் போலான்னு சர்ச் பண்ணி ஒவ்வொரு இடத்தோட பேரா சொல்ல ஃபா எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு எனக்கு எல்லா இடமும் ஓகேடா சோ நீயே டிசைட் பண்ணுன்னு சொல்றான்.
சொல்றான். அதனால டிராக்குக்கு எந்த இடத்த சூஸ் பண்றதுன்னு தெரியல. சோ அகைன் அவன் இன்னொரு ரவுண்டு போறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ரியோ இங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப எம்னு ஒரு பொண்ணு இவனுக்கு கால் பண்ணி நீ ரீயூனியன் பார்ட்டிக்கு வரியாடா, அது அடுத்த மாசம் 8ஆம் தேதி நடக்குதுன்னு சொல்ல இவனும் என்னால வர முடியாது, 11ஆம் தேதி நாங்க எங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணணும், சோ அந்த வீக் நாங்க ரொம்ப பிஸியா இருப்போம்னு சொல்ல அதை கேட்டு அவளும் டென் நீ என்ன இன்வைட் பண்ண மாட்டியான்னு கேக்குறா. அதனால ரியோவும் சரி நீயும் வான்னு சொல்றான். டென் இவன் அந்த காலை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹியாக்கு கால் பண்றான். அண்ட் அதுக்குள்ள ஹியா அங்க வந்துடுறான். அப்ப ரியோ அவனை பார்த்து முறைக்க என்னடான்னு ஹியா கேட்கவும் ஏன் நீ என்னோட கால் அட்டன் பண்ணலன்னு ரியோ கேக்குறான். அதுக்கு ஹியாவும் அதான் நான் உள்ள வந்துட்டேன்ல அப்புறம் எதுக்கு நான் கால் அட்டன் பண்ணணும்னு கேட்டுட்டு சரிவா சாப்பிடலான்னு கூப்பிட ரியோ ஹியாவை மடியில உட்கார வச்சு அவனை கிஸ் பண்றான். டென் நீண்டான சாப்பிடலான்னு சொன்னேன்னு ஃபிளர்ட் பண்ண ஹியாவும் ஆளை விடுறான். இந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு சொல்லி எஞ்சி போறான். அப்ப ரியா அவனை பிடிச்சி பெட்ல தள்ளி விட்டுட்டு அவனை கிஸ் பண்றான். அண்ட் ஹியாவும் வாடா மூடி பாட்டுலான்னு இவன் ரியோவை தள்ளி அவன் மேல ஏறி உட்காந்து அவனை கிஸ் பண்றான். இப்படி இவங்க விளையாட்டுத்தனமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல இங்க டிராக் ட்ரிப்காக பிளான் போட்டு அதை ஃபா கிட்ட கொண்டு வந்து காட்டுறான். அண்ட் ஃபா அதை வாங்கி பார்த்துட்டு பிளான் நல்லா இருக்குடான்னு சொல்லிட்டு நீ ரூமை புக் பண்ணிட்டியான்னு கேட்க இவனும் இல்ல இப்பதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஹோட்டலுக்கு கால் பண்ணி வீக்கெண்ட்ல ரூம் கிடைக்குமான்னு கேக்குறான். பட் நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் எல்லா ரூம்ஸும் புக் ஆயிருச்சு. சோ இவங்களுக்கு ரூம் கிடைக்கல. அதை நினைச்சே டிராக் சோகமாயிர ஃபாவை மடியில படுத்துட்டு நம்ம ட்ரிப் போயே ஆகணும்னு ஒன்னும் இல்ல, நீ என் கூட இருந்தாலே நான் ஹாப்பியா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு நீங்க ஸ்டே பண்றியான்னு கேட்க இவனும் ஓகே சொல்லிடுறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு ஃபா பாத்ரூம்ல இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. அட டிராக் பார்த்துட்டு ஃபா கிட்ட சொல்ல அவனும் நீ அட்டன் பண்ணி பேசுடான்னு சொல்றான். அதை கேட்டு டிராக்கும் அந்த கால் அட்டன் பண்ண அதுல எம் பேசுறா. அது யாருன்னு தெரியாதனால இவனும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல அவளும் வாய்ஸ் டிஃபரெண்டா இருக்கிறத வச்சு லீ நீயாடா நான் தான் எம்னு சொல்ல டிராகோ இல்லங்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு இவன் மொபைல ஃபா கிட்ட கொடுக்கறான். அப்ப அவளும் ஃபா நான் எம் பேசுறேன்னு சொல்ல ஃபா அந்த கால ஸ்பீக்கர்ல போட்டு பேச ஆரம்பிக்கிறான். அதுல எம் ரியோ கிட்ட பேசின விஷயத்தையே கேட்க ஃபாவும் ரியோ சொன்ன மாதிரியே என்னால வர முடியாதுன்னு சொல்றான். அதை கேட்டு அவளும் உன்னோட ஃபைனல் ப்ராஜெக்ட பாக்குறதுக்கு நானும் வரேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டான்னு சொல்லிட்டு நீ உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மிஸ் பண்றியாடான்னு கேட்டதும் ஃபா உடனே டிராக்க திரும்பி பாக்குறான். அண்ட் இவனும் எதுவும் சொல்லாம எந்திரிச்சு பால்கனிக்கு வந்துடுறான். என் ஃபாவும் பின்னாடியே வந்துட்டு நீ என் மேல கோவமா இருக்கியாடான்னு கேட்க அதுக்கு டிராக்கும் எனக்கு பொசசிவாவும் ஜெலஸாவும் இருக்கு, பட் நான் இப்படி சின்ன புள்ளத்தனமா நடந்துக்கிறது எனக்கே பிடிக்கலன்னு சொல்ல ஃபாவும் இப்படி ஃபீல் பண்றதுல எந்த தப்பும் இல்ல, நானும் அவளும் டேட் பண்ணது உண்மைதான், பட் நாங்க பிரேக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, இப்போ நான் உனக்கு மட்டும் தானே சொல்லி அவனை அஷ்யூர் பண்ண இவனும் அன்னைக்கு நீ ரெஸ்டாரண்ட்ல எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன்றது எனக்கு இப்போ புரியுதுன்றான். தென் ரெண்டு பேரும் பேசி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறாங்க. அண்ட் இதோட எபிசோட் 2 கம்ப்ளீட் ஆகுது. இப்போ எபிசோட் 3 ஸ்டார்டிங்ல ஃபா ரியோ அண்ட் ஹியா கிட்ட நான் எங்களோட அனிவர்சரிக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன்டான்னு சொல்றான். அதை கேட்டு இவங்களும் எடு மறுபடியும் சர்ப்ரைஸா, பட் இப்போ தானே நீ அவனோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணேன்னு சொல்ல அதுக்கு ஃபாவும் பட் அனிவர்சரியும் முக்கியம் தானேன்னு சொல்றான். ஹியா நீங்க 8 நாளா ஒன்னா இருக்கீங்கன்னு கேட்க இவனும் கிராஜுவேஷன் அன்னைக்கு 1 வருஷம் 8 மாசம் ஆகும்னு சொல்றான். அதை கேட்டு ஹியாவும் இதுக்கே நீ இப்படி பெருசா பண்றனா தென் 2வது வருஷம் ஆனிவர்சரிக்கு என்னடா பண்ணுவ, ஊருக்கே சாப்பாடு போட போறியான்னு கேட்க அதுக்கு இவனும் ஐடியா நல்லா இருக்குன்னு அடுப்படி யோசிக்கிறேன்னு சொல்றான். தென் இப்போ எப்படி சர்ப்ரைஸ் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்றப்ப நீ ஒரு லெட்டர் எழுதி கொடுடான்னு ஹியா சொல்றான். அதை கேட்டு ரியாவும் எப்படி நீ எனக்கு அப்பாலஜி லெட்டர் எழுதி தந்த மாதிரியான கலாய்க்க இவனும் நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன்டான்னு சொல்லிட்டு ஃபா கிட்ட நீ ஒரு லெட்டரும் அது கூட சேர்த்து ஒரு கிஃப்டும் கொடுன்னு சொல்றான். அதுக்கு இவனும் ஓகே நான் பத்தி யோசிக்கிறேன்னு சொல்ல ரியோ அவன் கிட்ட கேஸ்டிங் லிஸ்ட காமிச்சு நீ இதுல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணிடான்னு சொல்றான். அதுக்கு ஃபாவும் எனக்கு யாரா இருந்தாலும் ஓகே தான், சோ நீங்களே ஒருத்தரை சூஸ் பண்ணிருங்கடான்னு சொல்ல 2 பேரும் நீ ஆரம்பத்துல இப்படிதான் சொல்லுவ, அப்புறம் கடைசி நேரத்துல எனக்கு பிடிக்கல ஆளை மாத்தணும்னு சொல்லுவ, சோ ஒழுங்கா நீயே சூஸ் பண்ணுன்னு அவனை சூஸ் பண்ண வைக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப காலேஜ்லயே இன்னொரு சைட்ல லீ கலாஜாயோட கைய பிடிக்க ட்ரை பண்றான். பட் அவனுக்கு சரியா இருக்கிறனால அவன் கைய பிடிக்கிறதுக்கு டைங்க கலாஜாயோட நோட் பண்ணி அவன் லீயோட கைய பிடிச்சிட்டு அவள் தான் ஈஸியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கை பிடிச்சு நடந்து போறாங்க. கட் பண்ணா இப்ப ஃபாவோட ஃபைனல் ப்ராஜெக்ட பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா டிராக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபாவை பாக்குறதுக்கு இங்க வராங்க. அப்ப ஜூனியர்ஸ் 2 பேரு ஃபா கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்து போனதுக்கு அப்புறமா எம் அங்க வந்து ஃபா கிட்ட பொக்கேவை கொடுக்கறா. அதை பார்த்து டிராக் சோகமாயிர ஃபா அவனை திரும்பி பார்த்துட்டு அவன் எம்மோட பொக்கேவை வாங்காம டிராக் கிட்ட வந்து அவனோட பொக்கேவை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறமா ஃபா திரும்பி லியன் கலாஜாய்க்கு சிக்னல் காட்ட அவங்க 2 பேரும் எம் கிட்ட போயிட்டு வா நம்ம ரியோ அண்ட் ஹியாவை போய் பாக்கலான்னு அவளை அங்க 2 கூட்டிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு டிராக் ஃபாவோட வீட்டுல இருக்கிறப்ப அவனோட டாய் ஃபுல்லா சேல் ஆனத பாட்டி இவன் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஃபா அங்காண்டு உட்காந்து அவனுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு உன்னோட ஃபீட்பேக்க சொல்றியான்னு கேட்க இவனும் படம் செம சூப்பரா இருந்தது, நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்றான். அதுலயும் அந்த கன்ஃபெஷன் சீன்ல நானும் ஜாயும் அழுதுட்டோம், அந்த மாதிரி சிச்சுவேஷன் ரியல் லைஃப்ல நடந்தா என்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எம்ம பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சுன்னு உளறிற. அதை கேட்டதும் ஃபா சீரியஸ் ஆயிட்டு இப்ப நீ ஓகேவான்னு கேக்குறான். அதுக்கு டிராக்கும் உண்மையே சொல்ல போனா எனக்கு
அவளை பாக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாடா இருந்தது. பட் நீ அவளோட பொக்கேவை விட்டுட்டு என்னோட வந்து வாங்கினதும் நான் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லைன்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். கற்பனா அடுத்த நாள் காலேஜ்ல இவங்க 4 பேரும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப டிராக் மத்தவங்க கிட்ட எனக்கு ஃபாவோட கிராஜுவேஷனுக்கு அவனுக்கு என்ன கிஃப்ட் பண்றதுன்னே தெரியல, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள்னு எதுவும் இல்ல, சோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்கன்னு கேட்க ஜாய் எடுக்க நான் வேணா உன்னோட கார்டை ரீட் பண்ணட்டா, இப்ப நான் அதுல ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லவும் சரி படிச்சு காட்டுன்னு டிராக் கேக்குறான். அண்ட் டைப்போ இப்ப என்னோட ஃப்ரெண்டு ஜோசியா காரியாவும் ஆயிட்டாலான்னு கிண்டல் பண்றான். அண்ட் ஜாய் அதை கண்டுக்காம அவளோட மொபைல் எடுத்து இதுல இருந்து ஒரு கார்டை செலக்ட் பண்ணுடான்னு சொல்ல டிராக்கும் அதுல இருந்து ஒரு கார்டை சூஸ் பண்றான். அண்ட் ஜாய் அந்த கார்டை பார்த்துட்டு நீங்க 2 பேரும் லைட்டா பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க 2 பேரும் இப்ப கொஞ்சம் நாளா பிஸியா இருக்கீங்க, சோ இதுக்குள்ள ரொமான்ஸ கொண்டு வர ட்ரை பண்ணுன்னு சொல்ல அதை கேட்டு லியோன் என்ன சொல்லிட்டு இருக்க, இவங்க 2 பேரும் பிரிக்கவே முடியாதுன்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஜாயும் மேபி இது ஃபியூச்சரை பற்றி சொல்லலாம்னு சொல்றா. அண்ட் டைப்போ இது உண்மையாடான டிரா கிட்ட கேட்க இவனும் ஆமா இந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்ல இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல ஃபா டிராக்க வந்து ஹக் பண்ணிட்டு நான் அப்பாவோட பிசினஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கு ஹாங்காங் போறேன்னு சொல்றான். கற்பனா இட டிராக் மற்றவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அகைன் இவங்க என்ன கிஃப்ட் வாங்கலான்ற டாபிக் உள்ள போறாங்க. அப்ப ஜாய் இதுக்கு முன்னாடி நீ ஃபாக்கு என்ன கொடுத்திருக்கன்னு கேட்க இவனும் என்னோட பாடியை தானே சொன்னதும் இதுக்கு மேல எதுவும் சொல்லிடாடா டாபிக் 18+ போகுதுன்னு சொல்லி 3 பேரும் டிராக்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. தென் இன்னொரு நாள் ஃபா ஹாங்காங் போன கேப்ல டிராக் இவனோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கு வரான். நான் ஃபாக்கு என்ன கிஃப்ட் பண்ணலான்றத முடிவு பண்ணிட்டேன், நான் அவனுக்கு ஒரு வாட்ச செஞ்சு கொடுக்க போறேன்னு சொல்ல ஆனா அதை செய்யறதுக்கு எனக்கு உங்க ஹெல்ப் வேணும்னு சொல்ல சோ இப்ப நம்ம வாட்ச் மேக்கிங் ஒர்க் ஷாப்புக்கு போறோமான்னு ஜாய் கேக்குறா. அதுக்கு டிராக்கும் ஆமான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் ஷாப் நடத்துறவங்களுக்கு கால் பண்ணி இன்னைக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்க அவங்களும் இல்ல இன்னைக்கு க்ளோஸ்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு டைப்போ சரி பரவாயில்ல விடுறா வேற இடம் பாத்துக்கலான்னு சொல்றப்ப ஃபா டிராக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்கன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் நான் காலேஜ்ல இருக்கேன்னு சொன்னதும் சரி நாங்க வரேன்னு ஃபா சொல்றான். அதை கேட்டு டிராக் ஷாக் ஆயிட்டு எடு இங்க வரியான்னு கேட்க ஃபாவும் ஆமா என்னோட வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, சோ நான் உடனே பிளைட்டை புக் பண்ணி தாய்லாந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல காலேஜ்க்கு வந்துருவேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா டிராக் மத்தவங்க கிட்ட ஃபா இங்க வந்துட்டு இருக்கான், பட் நான் இன்னும் அவனுக்காக எந்த கிஃப்டும் ரெடி பண்ணலையேன்னு சொல்ல லீ அவன் கிட்ட அதை நீ எங்க கிட்ட விட்டுடுறா, நாங்க உனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரோம்னு சொல்றான். கற்பனா இப்ப ஃபா டிராக் அவன் வீட்டுல வந்து டிராப் பண்றான். அப்ப இவன் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா, எனக்கு வேலை செய்யவே தோணலன்னு சொல்லிட்டு சரிவா நம்ம உன்னோட ரூமுக்கு போலான்னு சொல்ல டிராக்கோ எது ரூமுக்கு அதெல்லாம் முடியாது, என்னோட ஃபேமிலி சட்டம் கேட்டு ஏஞ்சிருவாங்க, அதோட எனக்கு சரியா இருக்கு, சோ நீ போயிட்டு உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு டிராக் ஃபாவை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு கதவை சாத்திடுறான். தென் ஃபா அங்க 2 போனதுக்கு அப்புறமா இவன் குரூப் சாட்டை ஓபன் பண்ணி பார்க்க அதுல 3 பேரும் நாங்க எங்க வேலையை முடிச்சிட்டோம்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க. இவன் அந்த மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறப்ப பேப் அவன் பக்கத்துல வந்து உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டதும் இவன் பயத்துல நான் எதுவும் பண்ணல, நான் ஃபாக்காக கிஃப்ட் எதுவும் ரெடி பண்ணலன்னு உளறிடுறான். அப்ப பேபோ எடுக்கடா கிஃப்ட் உன் அக்கா கிட்ட சொல்ல மாட்டியான்னு கேட்க இவனும் நான் ஃபாவோட கிராஜுவேஷன் கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், பட் நீ இதை பத்தி அவன் கிட்ட எதுவும் சொல்லிடாதுன்னு சொல்றான். அதுக்கு பேபோ நான் அவனை பாட்டே ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி நீ எனக்கும் கிஃப்ட் வச்சிருக்கியான்னு கேட்க இவன் உடனே உனக்குலாம் எதுவும் இல்லன்னு சொல்லிடுறான். கட் பண்ணா இங்க ஃபா வீட்டுக்கு வந்ததும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு டிராக்கு மெசேஜ் பண்றான். அப்ப லீ அங்க வந்துட்டு நான் சொன்னதை வாங்கிட்டியாடான்னு கேட்க இவனும் அது அங்க இருக்குன்னு டேபிள்ல இருக்கிற ஒரு பேக்க காட்டுறான். இத லீ கலாஜாய்க்காக வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். அப்படியே இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப அப்பா உன்னை எப்ப ஹாங்காங்குக்கு வர வேண்டாம்னு சொல்வாருன்னு கேட்க இவனும் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றான். அட கேட்ட லீயும் பட் நீ கொஞ்சம் டிராக்க பத்தியும் நினைச்சு பாடுறான்னு சொல்ல பாவம் நீ அதை நினைச்சு கவலைப்படாத, என்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ்ல அவனும் இருக்கான்னு சொல்றான். தென் லீ நீ எதுக்காக டிராக்க லவ் பண்றேன்னு கேட்க இவனும் இப்ப எடுக்கட இந்த கேள்வி எல்லாம் கேக்குறேன்னு கேட்டுட்டு என்னோட சிரிப்புக்கு காரணமே அவன் தான், சோ நான் அவன் கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல அதை கேட்டு லீயும் நீ பேசுறது லூசுத்தனமா இருந்தாலும் நீ என்ன ஃபீல் பண்றன்றது எனக்கும் இப்ப புரிய ஆரம்பிக்குதுன்னு இவன் கலாஜாய பத்தி இன்டெரக்டா சொல்ல பா அந்த பாயிண்ட புடிச்சிட்டு நீ யார பத்தி தான் சொல்றேன்னு லீய கலாய்க்கிறான். அதே நேரத்துல இங்க டிராக் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்த திங்ஸ வச்சு அந்த வாட்சை கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கான். தென் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு எல்லாரும் போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா டிராக் ஃபாவை தனியா கூட்டிட்டு வந்துட்டு அவன் கஸ்டமைஸ் பண்ண வாட்சை கிஃப்ட் பண்றான். தென் உனக்கு இன்னொரு கிஃப்டும் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஃபா கார்டு கிட்ட வந்துட்டு அத நான் உன்னோட ரூம்ல வச்சு தரேன்னு சொல்றான். கற்பனா இப்ப ஃபாவோட காண்டோல அவன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே வரப்ப டிராக் அவனுக்காக அவன் கழுத்துல ஒரு போவை கட்டி அவன் அங்க இருக்கிற சோஃபால உட்காந்து இருக்கான். தென் ஃபா அவன் கிட்ட வந்ததும் நான் தான் அந்த கிஃப்ட் இப்ப நீ என்ன அன்ராப் பண்ணலான்னு சொல்ல அதுல 2 இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அட முடிச்சதுக்கு அப்புறமா ஃபா டிராக் வீட்டுல வந்து டிராப் பண்றதுக்கு வரான். அப்ப டிராக் அங்க இருக்கிற புடுக்கார பாட்டு ஷாக் ஆயிர ஃபாவும் உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். அதுக்கு டிராக்கும் கார் நல்லா தான் இருக்கு ஆனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு, என்னால எப்படி இதை எடுத்துக்க முடியும்னு கேட்க ஃபாவும் அதெல்லாம் ஒன்னும் இல்லன்னு பேசி பாக்குறான். பட் டிராக் அதுக்கெல்லாம் கன்வின்ஸ் ஆகாதனால ஃபா அவன் கிட்ட வேணும்னா நம்ம இப்படி பண்ணலாம், காரு என் பேர்லயே இருக்கட்டும் பட் யூஸ் பண்றத ஃபுல்லா நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல நம்ம காரை உன் பேருக்கு மாட்டிடலான்னு சொல்ல அது கேட்ட டிராக்கும் இதுல பாடி ஐடியா ஓகே, பட் ஓனர்ஷிப்பை டிரான்ஸ்பர் பண்ற விஷயம் நான் ஃபியூச்சர்ல ஜாபுக்கு போயிட்டு இந்த காருக்கான பேமெண்ட்டை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா வச்சுக்கலாம்னு சொல்றான். அண்ட் ஃபாவும் அதுக்கு அக்ரி பண்ணிட்டு அந்த கார் கீயை டிராக் கிட்ட கொடுக்குறான். தென்
2 பேரும் ஹக் பண்ணிட்டு இப்ப நான் இந்த காரை டிரைவ் பண்ணலாமா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு டிராக் சொல்ல வாட் என்ன இடம்னு கேக்குறான். ஆனா டிராக்கோ அது ஒரு சீக்ரெட்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் மாறுறதுக்கு வீட்டுக்குள்ள போறான். கற்பனா இப்ப டிராக் ஃபாவ ஒரு பில்டிங்கோட ரூஃப் டாப்புக்கு கூட்டிட்டு வரான். மேபி இது காலேஜோட ரூஃப் டாப்பா இருக்கலாம். இந்த இடத்த ஃபா பார்த்துட்டு நீ இன்னைக்கு ஃபுல்லா என் கூட தானே இருந்த, நீ இது எல்லாத்தையும் பண்றதுக்கு உனக்கு எங்க இருந்து டைம் கிடைச்சதுன்னு கேட்க டிராக்கோ நீ தான் எனக்கு எப்பவுமே சர்ப்ரைஸ் கொடுக்குற, இந்த தடவை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இதை டெக்கரேட் பண்ணேன்னு சொல்ல அதை கேட்டு ஃபாவோ நீ உன்னோட சர்ப்ரைஸ காட்டிட்ட, இப்போ நான் என்னோட காட்டுறேன்னு சொல்லிட்டு இவன் டிராக்கு ரிங்கா கொடுத்து ப்ரொபோஸ் பண்றான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் ஃபா அண்ட் டிராக் கிட்ட வந்துட்டு அவங்களுக்கு விஷ் பண்ண இதோட இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.